ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 13 ஆஃப் வ்ளாக்ல எங்க கிளம்பிட்டேன்னா, நம்ம முத்துமாரியம்மன் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டேன். இந்த கோயில் லொக்கேட் ஆயிருக்க இடம்னு பார்த்தா, நம்ம கவுந்தப்படியில கண்ணாடி புதூர்ங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்துல தான் இந்த கோயில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. சரி போலான்னு சொல்லிட்டு நானும் அந்த கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேங்க. கிளம்பி நானும் எங்க மாமாவும் அப்படியே நம்ம தடத்துல வந்து நடந்து போய்க்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம தடத்துல எல்லாமே தண்ணி வந்துட்டு இருக்கிறனால, நம்ம இப்ப இங்க வந்து வண்டியில வந்து போக முடியாது. நம்ம நடந்து தான் போற மாரி இருக்கும் கொஞ்சம் தூரத்துக்கு. அப்புறம் நானும் எங்க மாமாவும் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேங்க. நாங்களும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்ப தான் அப்படியே சூரிய பகவானும் வந்தாரு. பார்க்கறக்கே சூப்பரா இருந்துச்சு. நாங்களும் நின்னு 4, 5 கிளிக் எல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே நாங்களும் வந்து வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். வண்டி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே வந்ததுல கண்ணாடிப்புதூர்ங்கிற ஊருக்கு பக்கமா நாங்களும் வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் நாமளும் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு. நேத்திக்கு கோயில்ல போய் இங்க வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு தான் நானும் வந்து போயிருந்தேன். அப்புறம் கும்பாபிஷேகம் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தீர்த்தம் இறக்க ஆரம்பிச்சாங்க. தீர்த்தம் எல்லாம் இறைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் ஒரு டப்பா வாங்கி தீர்த்தம் எல்லாமே புடிச்சிட்டு, சரி போய் சாமி கும்பிட்டு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் சாமி இருக்க இடத்துக்கு போயிட்டு, சரி சாமிய வந்து கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்களே லைன்ல நிக்கிறக்கு ஆரம்பிட்டோம். கொஞ்சம் கூட்டமா தான் இருந்துச்சு. நாங்களும் லைன்ல நின்னு சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு, அப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஆரம்பிட்டோம். நானும் கோயில்ல சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டு வெளிய வந்தோனே பார்த்த ஒரு விஷயம் பார்த்தா அந்த புளிய மரம் தான். ஆனா இந்த கண்ணாடிப்புதூர்ங்கிற இந்த ஊருக்கு வந்திருந்தீங்கன்னா, இந்த புளிய மரம் இருக்கிற ரோட்ல நீங்க வந்து போயிருப்பீங்க. இந்த புளிய மரம் ரோடு, இந்த கண்ணாடிப்புதூர் ரோடே தாங்க சூப்பரா இருக்கும் இந்த ரோடு. நானும் இந்த ரோட்ல நெறைய டைம் போயிருக்கேன். இந்த ரோட்ல நீங்க போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் ஃபைனலா நாங்களும் சரி சாப்பிட்டு போலாம் அன்னதானம்னு சொல்லிட்டு நாங்களும் அன்னதானம் சாப்பிடுற இடத்துக்கு வந்து போயிட்டு அன்னதானம் எல்லாமே சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க guys. கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.